சேனல் 316 வழங்கும் எட்டர்னல் சிங்கர் சீசன் 2. ஓகே சௌமியா, நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த எட்டர்னல் சிங்கருடைய ரவுண்ட் 2 வித் எபிசோட் 2க்கு நம்ம வந்து ஆரம்பமாக எதிர்பார்த்தது போல இன்னைக்கு வந்துட்டோம். ஸோ போன வாரம் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க. ரொம்ப கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன சௌமியா சொல்றீங்க? ஆமாக்கா, ரொம்ப அழகா பாடினாங்க. பாடின எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, ஒரு பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நல்லா பாடியிருந்தாங்க. ஸோ பாடின எல்லாருக்குமே சேனல் 316 சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த எபிசோட்லயும் நம்ம கூட பாடுறதுக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ நாங்க அவங்க பாடல்களை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கோம். நீங்களும் அதே போல அமர்ந்திருந்து அவர்களோட பாடல்களை கேட்க நீங்களும் ஆர்வமா இருப்பீங்க நானும் நம்புறேன். நேயர்களே, யார் வந்து பாட போறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம என்னக்கா பார்ட்டிசிபென்ட் குள்ள போயிடலாமா? சொல்லிடலாமா யார் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்னு? ஆமாக்கா, சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்டா வர போறவங்க சிஸ்டர் எவிட்டா ரேஞ்சல். ஓகே, இப்போ நம்மளுடைய சிஸ்டர் எவிட்டா வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவிட்டா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கத்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நம்ம நேயர்களுக்கு எங்கேருந்து வரீங்க, உங்களோட சர்ச், நீங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் நேயர்களுக்கு கொடுத்துருங்க. என் பேர் எவிட்டா ரேச்லின். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். ஏசி அரக்கோணம் சபைக்கு நான் போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஊழியராக இருந்தாருங்க. இப்போ எங்கள் அம்மா அந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த சபைக்கு நான் வந்து போயிட்டுருக்கேன். சபையில் பாடல்கள் பாடுறது, யூத் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரியான கூட்டங்களில் நான் பங்கு கொண்டுட்ருக்கேன். ரொம்ப சூப்பர். அப்படின்னா நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ குழந்தையிலேருந்தே உங்களை பாட வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக சிஸ்டர். ஓகே சௌமியா, நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா? நான் கேட்க வேண்டியது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டாக உங்கள் வீடியோ பார்த்தோம், ரொம்ப அருமையாக பாடியிருந்தீங்க. ஸோ மியூசிக் கிளாஸஸ் ஏதாவது போயிட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? கண்டிப்பாக இல்லை சிஸ்டர், எல்லாம் கிருபை தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? உன்னை அதிசயம் காண செய்வேன். ரொம்ப அழகான பாடல். ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்டே உன்னை அதிசயம் காண சேவன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பாட போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ
கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். சூப்பர் சிஸ்டர், சூப்பரா பாடுனீங்க. கர்த்தர் கொடுத்த தாளந்தை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்கீங்க சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அழகா பாடுனீங்க. உங்களை ஊழியத்தை குறித்து நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்ன மாதிரி ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அது ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா சிஸ்டர்? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சிஸ்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. கண்டிப்பாக சண்டே கிளாஸ் ஊழியங்கள், யூத் மினிஸ்ட்ரி, இன்னொரு சபை எங்களுக்கு கிளை சபை ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் கர்த்தரோட கிருபையால். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சப்ப நீங்க எவ்வளோ ஹாப்பியா ஆனீங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். பட் சில காரணங்களால் அதை விட்டுட்டேன். அகைன் இதை நான் வரும்போது ரொம்ப கடைசி நிமிஷத்தில் தான் இதை நான் பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கர்த்தர் இதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இது. என்னுடைய ஒரு ட்ரீமை வந்து நான் இங்கே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன் இது. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக நிறைய பேரோட தாளங்களும் வெளியே வராமல் இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம சேனல் 316 மூலியமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வந்து எங்களோட இணைந்து நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக, இன்னும் உங்களோட ஊழியங்கள் சிறந்து விளங்கிட எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அடுத்து யார் வர போகிறாங்க, எப்படி பாட போகிறாங்க அப்படின்றத கேட்கறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அடுத்த பார்ட்டிசிபென்ட் யார் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடலாமா சௌமியா? ஓகே, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் தனசு ஃப்ரம் சென்னை. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் சேனல் 316க்கு வந்திருக்கீங்க, அதுவும் இட்டர்னல் சிங்கர்ஸ்க்கு வந்திருக்கீங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஓகே, கர்த்தருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். வெல்கம் டு சேனல் 316 இட்டர்னல் சிங்கர்ஸ். தேங்க்ஸ் லாட் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க, எந்த சர்ச் போயிட்டுருக்கீங்க? நாங்கள் வந்து சென்னை சோழிங்கநல்லூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் சிஸ்டர். நாங்கள் வந்து மெய்யான மெய்ப்பன் சபையிலேருந்து வந்துட்டுருக்கேன். என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நான் மட்டுமே ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கேன் எங்கள் வீட்டில். கண்டிப்பாக ஃபேமிலியோடு ரட்சிக்கப்பட வேணும் அப்படின்றத தான் நான் கர்த்தர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் பாடும்போதும் சரி, நீங்கள் இப்போ சொன்ன டெஸ்டிமனியும் சரி, நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபித்து கொள்வாங்க. நீங்கள் பாடுகிற பாடல்களை உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக கர்த்தர் அவங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லாமலே. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஸோ பாட போகிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
சாங் நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க சிஸ்டர். எங்களுக்கு அந்த பாடல் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. எதனால் இந்த பாடல் நீங்கள் பாடினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பாடல் பாடும்போதே நமக்குள்ள ஒரு உணர்வு. அதாவது நம்மளுடைய ஜீவனை கூட ஒரு அர்ப்பமாக அவர் பண்ணுறதுக்கு ஈடாக நம்மளோட ஜீவன் ஒரு அர்ப்பம் தானே. அவரோட பாதத்தில் அர்ப்பமாக நம்ம கொடுக்கலாம். அவர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கார் நமக்காக. அந்த பாடல் வரிகள் கேட்கும் போதே அவ்வளோ ஒரு உணர்வாக இருக்கும். நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? மியூசிக் எங்கன்னா போனீங்களா? கிளாஸ் போனீங்களா? இல்லை இல்லை இல்லைங்க சிஸ்டர், இது கர்த்தர் கிருபையினால வந்தது. அக்கா கிளாஸ் போகாமலே இவ்வளோ அழகா பாடுறாங்கன்னா கிளாஸ்லாம் போனா இன்னும் சூப்பரா பாடிடுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுங்க சிஸ்டர். உங்களுக்கு சேனல் 316 சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சிஸ்டர். ஓகே நேயர்களே, நீங்களும் வந்து ஒன்றுமில்லாமலே சாங், அதுக்கடுத்து என்ன சாங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தலாமாக்கா? ஷோர் சௌமியா. ஸோ லெட்ஸ் வெல்கம் த நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் மோனவிகா. பிரைஸ் லார்ட் மோனவிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ்லா சிஸ்டர், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா நேயர்களுக்கு? என் பேர் மோனோவிகா. நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சைட் பை சைட் என்னோடய ஸ்டடீஸையும் பார்த்துட்ருக்கேன். அண்ட் மை ஃபாதர் ஆல்சோ வாஸ் அ ஃப்ளூட்டிஸ்ட். ஸோ பை காட் கிரேஸ் இட்ஸ் எல்லாமே வந்து கர்த்தருடைய கிருபை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வீட்டில் மியூசிக் டீச்சர் இருந்தாலும் அதை வந்து முறைப்படி நான் எதுவும் கற்றுக்கல. ஆண்டோடைய கிருபையால் நான் வந்து எல்லாமே வந்து பை ஹியரிங் நான் வந்து கற்றுக்க கிருபை செய்தரான். ஓகே, ரொம்ப கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேர்களே, எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அவங்க மியூசிக் டீச்சர்னு. இருந்தாலும் கர்த்தர் கிருபையில் அவங்க அவ்வளோ அழகாக கற்றுட்டு இந்த நேரத்தில் நம்மளோட பாட வந்திருக்காங்க. ஓகே மோனவிகா சிஸ்டர், நீங்கள் என்ன பாடல் பாட போகிறீங்க எங்களுக்கு? நான் வந்து ஆதிபிதா குமாரன். ஆதிபிதா குமாரன். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஆல் தி பெஸ்ட். ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீதபூதர் பொருளாய் நின்றருள் சர்வேசன். நீதபூதர் பொருளாய் நின்றருள் சர்வேசன். நிதமும் பாடினவர்கள் இருதய மலவாசம். நிதமும் பாடினவர்கள் இருதய மலவாசம். நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகரா. ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கெனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணி பாத. துங்கமாமரை பிரபோத கடைசி நடு
அடையாதி நீத பங்கில்லாதாபமெல்லாம் ஆ ஆ ஆ பங்கில்லாதாபமெல்லாம் பகரணி முடிவெல்லாம் பங்கில்லாதாபமெல்லாம் பகரணி முடிவெல்லாம் பஞ்ஞான சம்பூரணம் பரிசுத்த நீதி என்னும் பஞ்ஞான சம்பூரணம் பரிசுத்த நீதி என்னும் பண்பதாய் சுயம் விவேகம் அன்பிறக்கதையான பாகன் பாதலத்தில் சிறு ஸ்ரீப்பு மீட்பு பணி பாழனத்திலும் அன்பாய் நடத்திய சா நிகசனி பாமகமபா கபமக சகமபனிசா நிகசனி பாமகமபா கபமக சகமபனி சாக சகசனி பனி 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 பம பானி பனி பம பகமக சா சாக சகசனி பனி 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 பம பானி பனி பம பகமக சா சாஜ பாப பக கக நீ நீ மாமம சாத தக சனி சா சாஜ பாப பக கக நீ நீ மாமம சாத தக சனி சா சகசனி சானி தனி பம பம கம பனி சா கம பனி சா கம பனி சா ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகற்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகற்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகற்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகற்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் ஸோ நைஸ் மோனோவிகா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தீங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் மியூசிக் டீச்சர் இல்லையா? எனக்கு வந்து ஒரு விஷயம் டீச் பண்ணுங்க. உங்கள் பேரை கரெக்டாக டீச் பண்ணுங்க. மோனோவிகா. 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 சரி, அதுக்கான அர்த்தம் தான் என்ன? ஆக்சுவலி இது ஒரு காமனான நேம். ஆக்சுவலி யூனிக் நம்பர் 1 யூனிக்காக இருப்பாங்க. மோனோ. நம்பர் நைஸ். தேங்க்ஸ் ஃபார் த டீச்சிங். இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணீங்களாக்கா, அவங்க அந்த ஸ்வரம்லாம் எடுக்கும் போது அவங்களுக்கு மூச்சு நிற்குதோ இல்லையா, நான் அப்படியே பதட்டமா பார்த்துட்டே இருந்தேன். அல்ல, ஓகே, ரொம்ப அழகா பாடுனீங்க. ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். ஓகே, இன்னும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா நம்ம மியூசிஷியன்ஸ்க்கு? ஆமாக்கா, ஸோ ரொம்ப வி ஹேவ் பிரதர் பிரவீன் ஆன் கீஸ் அண்ட் பிரதர் மினு ஆன் பேட். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர். சூப்பர் ஜெசி அக்கா, எல்லாரும் செமையா பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட கருத்து? என்னை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கே பாட சொன்னீங்கன்னா பாடுறதை கேட்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க சாங் செலெக்ஷன்ல இருந்து அவங்க வே ஆஃப் ப்ரெசென்டிங் த சாங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன சாங்ஸ் வரப்போகிறோம், எப்படி பாட போகிறாங்க அப்படின்ற கேட்கறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கரெக்டாக சொன்னீங்கக்கா. நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தலாமா? ஓகே சௌமியா, பார்ட்டிசிபென்ட் சொல்லிடுறீங்களா? ஓகேக்கா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்க? ஹாய் ராபின்சன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? கதக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா, வேலை பார்க்குறீங்களா? 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, நம்மளுடைய ஒரு ரெண்டாவது கண்டஸ்டன்ட் நினைக்கிறேன் இல்லையா, ஸ்டூடெண்ட்டா? நிறைய மியூசிக் டீச்சர்ஸ் பார்த்தோம், டாக்டர்ஸ் பார்த்தோம், இப்போ ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களை பற்றி நம்ம நேயர்களுக்கு 2 வார்த்தை சொல்லிடுறீங்களா? என்னோட பேர் ராபின்சன். நான் லிட்டில் மவுண்ட் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு கேத்தலிக். நான் வந்து கேத்தலிக் சர்ச்சில் வந்து சாங்ஸ்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பாடிட்டுருக்கேன். அதனால் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மியூசிக் ஷோக்கு வந்திருக்கு. சரி ராபின்சன், உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கா இப்படி பாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு? பயம் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. இல்லாத மாதிரியும் இருக்கு. சரி, ஓகே. என்ன பாடல் எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? என் தாய் உருவாகும் முன்னே. பியூட்டிஃபுல் சாங். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ராபின்சன். தேங்க்யூ அக்கா. என் தாயுருவாகும் முன்னே என்
என் கருவை கண்ணீரையா என் பெயருருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவுமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாயுருவா என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவமுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா அழியாமல் அணைத்துக் கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்கச் செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே அழியாமல் அணைத்துக் கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்கச் செய்தீர் பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படி பாவமுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாயுருவாகும் என் கருவை கண்டீரையா என் பெயருருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா பெயர் சொல்லி அழைத்தீரையா பெயர் சொல்லி அழைத்தீரையா வாவ் ரொம்ப சூப்பரா பாடிருந்தீங்க ராபின்சன். தேங்க்யூ ஓகே, நீங்க ஆக்சுவலி சொன்னீங்க கேத்தலிக்னு சொல்லிட்டு, பட் எப்படி இந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்? நீங்க கத்துக்கிட்டீங்களா? எப்படி கற்றுக்கிட்டேன்க்கா கத்துட்டீங்க? ஓகே, நம்ம எட்டர்னல் சிங்கர் பத்தி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நாங்கள் மொபைலில் தான் பார்த்தோம். ஓகே, இதை பற்றி நிறைய இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதனால் இதுக்கு அப்ளை பண்ணோம், கிடச்சிட்டு வந்து. சூப்பர். அக்கா பாடும்போது நீங்க கவனிச்சிங்களா அந்த எக்ஸ்பிரஷன் பார்ட், அந்த எக்ஸ்பிரஷனோட பார்க்கும்பொழுது அவ்வளோ நல்லா பாடுது. எங்களுக்காக அந்த எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல அதை பாடலாமா? மியூசிஷியன்ஸ் ரெடியா? ஓகே ஓகே, பாடலாமா?
எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. அந்த எக்ஸ்பிரஷனுக்காக தான் நான் மறுபடியும் Okay, ராபின்சன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க நிக்கிறீங்கல்ல, இதே இடத்துல தான் இந்த பாடலை பாடிய நம்ம ஆரோன் அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் எங்கே இடத்துல தான் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஓ, ஆமா. ஸோ நாங்க 2 பேர் தான் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அதே இடத்துல நீங்க அண்ணாவோட பாடலை பாடுறீங்க, எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, ஆரோனா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தம்பியை நினைவு கூறுங்க. ஓகே ராபின்சன், ஃபைனல்ல மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். என்ன நேர்களே, எங்களோட இணைந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியை ஆர்வமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறேன். ஓகே, அடுத்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்மளிடையே இருக்காங்க. ஸோ அடுத்து யார் அப்படின்றத நம்ம சௌமியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் திவ்யா பாரதி ஃப்ரம் சென்னை. பிரைஸ் லார்ட் திவ்யா பாரதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிற ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன ஒரு பயம் தெரியுது. பயப்பட வேணாம், மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் நீங்க எங்களுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? கர்த்தாவே கர்த்தாவே கேட்கல எனக்கு, மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எனக்கும் சௌமியா எங்கேயோ பார்த்துருக்கேன். இவங்க எங்கேயோ பார்த்துருக்கோம்ல இந்த முகத்தை, எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா எங்கேயாச்சும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கரெக்டா சொன்னீங்க. இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஒரு ஃபேமஸா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் சாங் பாடிக்கிட்டு அதே மாதிரி ஆண்டவரை பத்தி சொல்லிட்டோம். சரி, அவங்க பண்ணிட்டு இருக்க ஊழியத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்க வேலையும் என்னன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. குட்டி மீடியா மினிஸ்ட்ரி. சொல்லுங்க சிஸ்டர், நேயர்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்கன்றதை சொல்லிருங்க. நான் திவ்ய பாரதி ஸ்டாஃப் நர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், கொளத்தூர்லேருந்து வரேன். ஓகே திவ்யா பாரதி, பயப்படாதீங்க. கர்த்தாவே நம்பினவ வெட்கமடையவில்லை. ரொம்ப அழகான பாடம் எடுத்து வந்திருக்கீங்க. நீங்க இந்த நேரத்துல பயப்படாம சந்தோஷமா ஹாப்பியா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களின் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாரற்றவரே. வல்லவரே, செயல்களின் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாரற்றவரே. மிகுவே இஷ்டமே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே இஷ்டமே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை.
என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீரரணாய் நிற்பவரே மிகுவே இஷ்டமே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீரரணாய் நிற்பவரே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. சூப்பர் திவ்யா பாரதி சிஸ்டர்ஸ், ரொம்ப அழகா பாடினீங்க. ஸோ கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே திவ்யா பாரதி சிஸ்டர், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்லலாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம நேர்களுக்கு நீங்கள் எதை பற்றிலாம் போடுறீங்க அப்படின்றத சொல்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தை பற்றியும் அப்புறம் தனிப்பட்ட முறையில் என்னோட சாங்கும் அதுக்கப்புறம் நான் நர்ஸாக ஒர்க் பண்ணுறதுனால குட்டி பாப்பாலாம் இருக்கும் அதோட வீடியோஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா ஜெசி அக்கா, நானும் பார்த்துருக்கேன். அழகழகா குட்டி குட்டியா இருக்கும் குழந்தைங்கள. அவங்க வச்சுட்டு இவங்க வந்து போட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து தேவனோட நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பர் ஜெசி அக்கா, எல்லாரும் வேற மாதிரி பாடிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் பாடுவோம் இல்லையா இனிமே வந்து எல்லாரையும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு நம்ம கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க இல்லையா? வரவங்கெல்லாம் இப்படி பாடினா நாங்கள் எங்கே போகிறது? திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், ஜட்ஜஸோட நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ரொம்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பாடிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்களோட இணைந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க நானும் நம்புறேன். ஸோ தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? ஓகே நேயர்களே, நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ரிஷ்பா மாசிலாமணி. ஹாய் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சூப்பர். இன்றைக்கு இந்த ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய நேயர்களுக்கு உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஸோ எந்த சர்ச் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாமா? என் பேர் ரிஷ்பா மாசிலாமணி. நான் பாண்டிச்சேரி ஸ்டேட்லேருந்து வரேன், காரைக்கால். எங்கள் சர்ச் பேர் வந்து கிரேஸ் ஆல் டு ஜீசஸ், திருவாரூரில் இருக்குது. அப்பா அம்மா பாஸ்டராக இருக்காங்க. ஸோ நாங்கள் சர்ச் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே சிஸ்டர், நீங்க என்ன பாடல் எங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க? பெரும் காற்று வீசினாலும் ஒரு பயமும் வராது, ஏன்னா என் இயேசு என்னோடு உண்டு. ஆமென். ஓகே, ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வரீங்களா? ஓகே நேயர்களே, ஸோ நம்மளோட சிஸ்டர் பாண்டிச்சேரியிலேருந்து இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் சூப்பராக பாடுறதுக்கு எங்களுடைய ஆல் தி பெஸ்ட். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். புகழ் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன்.
சூப்பர் ரிஷ்பம் சிஸ்டர், ரொம்ப சூப்பராக பாடியிருந்தீங்க. கடும் காற்று வீசினாலும் அஞ்ச மாட்டேன் நேச என்னோடு உண்டு, ரொம்ப சூப்பரான பாடல் பாடினீங்க. ஓகே, நீங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்ஸ்டாகிராமில் பெனட் பாஸ்டர் அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, லைக் இந்த மாதிரி இன்டர்னல் சிங்கர் சீசன் 2 வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. எனக்கு ஹோப் இல்லை, ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகலாம் ஹோப் இல்லை. ஸோ ஜஸ்ட் வீடியோ அமிச்சு இந்த நிற்கிறேன், ஆர்டர் நிற்க வச்சு. சூப்பர். ஓகே சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு வந்துட்டீங்க வெற்றிகரமாக. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் நிஜமாவே நான் தானா அப்படின்னு கேட்டேன். கால் பண்ணாங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் செலக்ட் ஆகி. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டர் நாம மகிமைப்பட்டதுக்காக ஆண்டருக்கு நன்றி சார். சூப்பர் சூப்பர் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். இன்னும் உங்களுடைய மினிஸ்ட்ரிலாம் சூப்பராக கடவுளை யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். என்ன சௌமியா, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது? அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டேன். நிஜமாவே ரொம்ப சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பா. அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சசிகலா ராஜா ஃப்ரம் சென்னை. பிரைஸ் லார்ட் சசிகலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கும் கர்த்தர் கிருபையில. ஓகே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே சிஸ்டர், எங்க நேயர்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? என் பேர் வந்து சசிகலா. நான் சென்னையிலேருந்து அதாவது வந்து வேப்பம்பட்டிலேருந்து வருகிறோம், திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டிலேருந்து வரேன். நாங்கள் வந்து சர்ச் நடத்தின்னு இருக்கிறோம். சர்ச் நேம் வந்து தேவ கிருபை ஜெப வீடு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் நேம் இருக்குது. நாங்கள் சபை நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கிறோம். வாவ், 13 வருடமா நீங்க வந்து சபை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ சந்தோஷம் உங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கறதுல. இன்னைக்கு நீங்க எங்களோட என்ன பாடல் பாடுறதுக்கு போறீங்க? காட்டுப்புறாவின் சத்தம் என்ற பாடலை பாட. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஓகே, சூப்பரா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை சார் என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை சார் என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர்
உள்ளம் கேட்கிறது என் நேசர் என்னை தேடி வருவார் என்று பாடக்குயிலின் கானம் இசைக்கின்றது மன்னவர் சிங்காரம் வருவார் என்று. சூப்பர் சசிகலா சிஸ்டர், ரொம்ப அழகா பாடினீங்க. நீங்க பாடின மாதிரி அந்த காட்டுப்புறா மாதிரியே எனக்கு அந்த காதல கேட்டுட்டே இருந்தது. உங்க குரல் ரொம்ப இனிமையா இருந்தது. தேங்க்யூ. காட்ஸ் கிரேஸ், கத்தர் கிருபை. Okay. ஏன்னா இந்த குரல் கொடுத்து எனக்கு ஒரு இதில் ஒரு சாட்சி இருக்குது, அதை சொல்லலான்னா நான் சொல்கிறேன். சொல்லுங்க சிஸ்டர். ஏன்னு சொன்னால் நான் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அந்த வயசில் ரட்சிக்கப்படும்போது எல்லாம் அந்த மிட்டாய் சாக்லேட்டுக்காக தான் ஓடிட்டு இருந்தோம். அப்படி போகும்போது சபையில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு எல்லாரும் பாட்டு பாட சொல்லி சின்ன குழந்தைங்களாம் சொன்னாங்க. நானும் என்ன பண்ணேன், சரி மைக்கு வாங்கி பாடிட்டு இருந்தேன். பாடிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குரல் ரொம்ப கீச்சு குரலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போவே என் மைக்கை பிடுங்கி இன்னொரு பாப்பா கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப அலையாக இருந்துச்சு. அந்த வயசில் எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு சண்டே கிளாஸில் ஒரு அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க, ஏசப்பா கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும், அதனால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போயிட்டு எங்கள் வீட்டில் போயிட்டு அழுது ஆண்டவர்கிட்ட ஜோமான். எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து என் மைக்கை பிடிங்கி இன்னொருத்திட்ட கொடுத்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஏசப்பா நான் எப்படியாச்சும் நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்படி கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நான் அதிகமாக இன்னும் சேர ஆரம்பித்தேன். அதிகமாக சத்தமாக பாட ஆரம்பித்தேன். பாட பாட ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்தாரு. இப்போ நிறைய இடங்களில் ஊழியத்தில் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாரு. கர்த்தர் கிருபை. ஆமென் ஆமென். வசனம் சொல்லுது இல்லையா, தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லானது மாதிரி. ஸோ நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும் சின்ன வயசுல ஆண்டவர் இப்போ மகிமையை அவங்க கொண்டு நிறைய இடங்களெல்லாம் பயன்பட்டுட்டு இருக்காரு. நீங்க போய் இப்ப காட்டுங்க, நம்மளுடைய வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்போது பாருங்க அப்படின்னு உங்களோட வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக இன்னும் உங்க ஊழியத்துக்காக நாங்க ஜெபித்துக் கொள்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. என்ன நேரத்திலே நம்மளும் தொடர்ந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். சௌமியா, ஸோ நிறைய டாக்டர் பார்த்தோம், டீச்சர் பார்த்தோம், மியூசிக் டீச்சர்லாம் பார்த்தோம். இப்போ நம்மிடையே பார்த்தீங்கன்னா பெரிய கோலியாத்தை வென்றது யார்? குட்டி தாவீது. அந்த குட்டி தாவீது மாதிரி ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து பாட போறாங்க. அவங்க பாடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? ஓகேக்கா, வெல்கம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃபி ஜானத்தன். பிரைஸ் லார்ட். ஜெஃபி ஜானத்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்க எங்களுக்காக? வாலா கமல் தலையாக்கு. வாலா கமல் தலையாக்கு. சிங்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? சரி, ஓகே. ஓகே ஜெஃபி, நீங்க என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஜாய்பல் ஸ்கூல். சரி, உங்களுக்கு எப்படி எட்டர்னல் சிங்கர் தெரியும்? ஃபஸ்ட்டு நான் வீட்டில் அம்மாவை டிவியில் எடுத்து இதை போடுங்கன்னு சொல்லும் போது எங்கள் அனுப்பி விட்டாங்க, அதில் தான் தெரியும். ஓகே, ரொம்ப அழகா பேசுறீங்க. சூப்பரா பாடணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை, சிறிய
மாற்றி விட்டேன் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை போக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டேன், உயரத்தில் என்னை வைத்தேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை நீக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமாய். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, நீராக்காமல் என்னை மேலாக்குவி. வாளாக்காமல் என்னை தலையாக்குவி, நீராக்காமல் என்னை மேலாக்குவி. ஹalleluya துதி உமக்கே, 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 ஹalleluya துதி உமக்கே. வாவ் 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 ஜெஃபி, நீங்க பாடும்போது உங்களுக்கு பயமே வரலையா? ஏன் இத்தனை பேர் இருக்காங்களா இங்க, ஏன் பயம் வரல உங்களுக்கு? ஏற்கனவே இன்னொரு சர்ச்சில் பாடியிருக்கேன். அப்படியா? சரி சரி, ரொம்ப அழகா பாடுனீங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸா பாடுவீங்களா நீங்க? சரி, இந்த பாட்டு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? நான் வந்து இந்த பாட்டை எப்போவுமே நான் டிவியில் பார்ப்பேன். எப்பவுமே பார்ப்பீங்களா? அப்போ குட்டி தாவீது கூட சேர்ந்து நம்மளும் ஒரு வாட்டி அல்லேலூயா பாடலாமா? சொல்லி கொடுக்குறீங்களா பாட? எப்படி பாடணும் அல்லேலூயா? ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. ஓகே. ஜெஃபி ஒன்று சொன்னாங்கக்கா, என்ன தெரியுமா சொன்னா, உங்களுக்கு யார் இந்த பாட்டு கற்றுக் கொடுத்தா அப்படின்னா ஜெசன் எடின் ப்ரோ தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்களுக்கு ஜெசன் எடின் ப்ரோ தானே சொல்லி கொடுத்தாரு? ஆமா. சரி, அவரை கேட்டதா சொல்லுங்க. ஓகே ஜெஃபி, இன்னும் நிறைய பாடல்கள் காட்காக பாடணும், ஓகேவா? ஓகே, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். என்ன நேயர்களே, எங்களோட இணைந்து அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸும் ரொம்ப சூப்பரா பாடினாங்க. நீங்களும் சந்தோஷமா எங்களோட இணைந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருப்பீங்க, நானும் விசுவாசிக்கிறேன். ஓகே ஜெசிகா, நம்மளும் வந்து லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் பார்ட்டிசிபென்ட். அப்படியா? நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டே இருந்தேன். அந்த குட்டி தாவீது பாடும்போது அவ்வளவுதான், இங்க கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஓரமா. ஓகே, சோ அடுத்த பார்ட்டிசிபென்ட் யார், எங்க இருந்து வராங்கன்னு பார்க்கலாமா? ஓகேக்கா, அடுத்த பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் விவேகா ஃப்ரம் சென்னை. Praise Lord விவேகா, எப்படி இருக்கீங்க? God grace. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஸோ பாடுவோம் மலையிலேக்கு வந்திருக்கீங்களா? ஓகே, என்ன பாடல் இன்னைக்கு நேயர்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க? எகோவா ஈரே. ரொம்ப அழகான பாடல். ஸோ அது பாடுறதுக்கு முன்னாடி எங்களை நேயர்களுக்கு நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற இன்ட்ரோ கொடுத்துறீங்களா? Praise Lord everyone. நான் விவேகா ஃப்ரம் சென்னை. இப்போ நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் லோயலால. Wow, okay, another student we have today. Okay விவேகா, so இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதில் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தேன்க்கா. ஓகே, யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே, சூப்பர் விவேகா. நீங்கள் என்ன சர்ச்னு சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பாடியிருக்கீங்களா ப்ரோக்ராம்ஸில்? நிறைய பாடியிருக்கீங்க. ஓகே, ஸோ சூப்பராக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா.
சூப்பரா பாடுனீங்க விவேகா. Okay, ஏன் பதட்டப்படுறீங்க? வேர்த்து விறுவிறுத்து. ஓகே, ரொம்ப அழகா பாடுனீங்க. யெகோவா ஈரே தந்தையாம் தேவன் சொல்லிட்டு. ஓகே, இந்த பாடல் நீங்க தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் லாஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் வந்திருக்கீங்க. ரொம்ப சூப்பரா பாடிருக்கீங்க. என்ன சௌமியா? ஆமாக்கா. ஸோ ஓகே விவேகா, ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களுக்கு கால் வந்திருக்கும் சரியா? ஆனால் நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு போக போறீங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நான் லாஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணேன் சாங். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் விவேகா, ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஓகே நேர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இன்னைக்கு நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. சிறு குழந்தை முதல் பெரியவர் வரைக்கும் அவங்களோட தாளந்துகளை ரொம்ப அழகா கத்திருக்கென்று உபயோகிச்சாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க நானும் விசுவாசிக்கிறேன். வந்த எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் சேனல் 316 சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்லும் டெலிகாஸ்ட் ஆகும். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ யூடியூப்ல சேனல் 316 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்துடும். அதில் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஓகே, இன்று இந்த தருணத்துல கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மியூசிக் ரொம்ப அழகா வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ஏற்றது போல மியூசிக் வாசிச்சு கொடுத்த பிரதர் பிரவீன் அவர்களுக்கும் அதே போல பேட் வாசிச்ச பிரதர் மின்னு அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க வாரந்தோறும் பார்க்கணும்னா சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நம்மளோட சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகும். அதை பார்த்து நீங்க மகிழும்படி அன்பை கேட்கணும். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சௌமியா சுசானா, உங்கள் ஜெஸ்ஸி. எட்டர்னல் சிங்கர் சீசன் 2.